ஹாய் ஆர்மீஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழிச்சு டேக்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். அண்ட் இதோட டைட்டில் வந்து அப்சஸ்ட் வித் ஃபெமினிஸ்ட் கேர்ள். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க நம்ம டைரெக்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே என்ன நீ பெரிய இவனா பணக்காசை கொட்டி கிடந்துச்சுன்னா பெரியவன் மாதிரி பேசுவேன் என்கிட்ட. வயன், நான் எங்கே வயன் உங்ககிட்ட அப்படி பேசினேன்? ஒரு ப்ராஜெக்ட் நம்ம 2 பேர் பார்ட்னர்ஷிப் கொலாபரேஷன் வச்சுக்கலான்னு நினச்சேன். அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமா என்ன? அது இங்கே முக்கியம் இல்லை. ஆனால் நீ என்னமோ நீ பேசணுன்னா நான் அப்படியே ஒத்துக்குவேன், உனக்கு மயங்கி அப்படியே ஒத்துக்குவேன்ற லெவலில் பேசிகிட்டு இருக்கியே. நான் அதை தான் கேட்குறேன். என்கிட்ட இந்த மாதிரி ஆம்பளைத்தனத்தெல்லாம் வச்சுக்காத, எனக்கு அது சுத்தமாக பிடிக்காது. தெரியும் உனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு அப்படின்ட்டு அப்படியே உங்ககிட்ட வர. இப்போ ஏன் என்கிட்ட வர அப்படின்ட்டு நீங்களும் பின்னாடியே போகிறீங்க. பார்த்தா லாஸ்ட் டைமில் டேபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அப்படியே அங்கே சாஞ்சு நிற்க. அப்போ அவர் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்கள் 2 பக்கமே ஒரு கையை போட்டு லைட்டாக உங்கள் மேலே பெண்டாக. அப்போ நீங்கள் அப்படியே பின்னாடி பெண்டாயிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, செக்யூரிட்டி கார்டை கூப்பிடுட்டா அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல. இரு வயன், ஃபஸ்ட்டு நான் சொல்ல வர்றது கேளு. செக்யூரிட்டி கார்டை கூப்பிடணுன்னு அவசியம் இல்லை, நானே இங்கேருந்து கிளம்பிடுவேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். உனக்கு ஏன் இப்படி ஆம்பளைங்களை பிடிக்கலன்னு எனக்கு தெரியல. ஆனால் கொஞ்சம் இந்த ப்ராஜெக்டை மட்டும் நீ சைன் பண்ணான்னு நல்லாயிருக்கும். நான் உன்னோட கொலாபரேஷன் வச்சுக்கணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு சொல்ல. அப்போ நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விட்டுட்டு அப்படியே நீங்கள் அவர்கிட்ட வர. இப்போ அவர் தான் பின்னாடி போயிட்டுருக்காரு. நீங்கள் அவரை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்து அவரை முறைச்சிக்கிட்டே, இங்கே பாரு, என்கிட்ட ஆர்டர் போடுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் இந்த டீலை சைனே பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சொல்ல. அப்போ அவர், வயன், எனக்கு தெரிஞ்சு நீ எதாக இருந்தாலும் நிறையா தடவை யோசித்து கரெக்டாக தான் முடிவு எடுப்பேன்னு நான் இது வரையும் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 1க்கு 2 தடவை யோசித்து நல்லா யோசித்து இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் பார்த்து சைன் போடு. நான் உன்னோட கொலாபரேஷனுக்காண்டி தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு அவரோட அந்த ப்ராஜெக்ட் ஃபைலை அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு டேபிளை வச்சுட்டு அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டே, ஓகே வயன், இன்றைக்கி உன்னோட டே ஒரு குட் டேவாக இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. அப்போ நீங்கள் ரொம்ப கடுப்பாயிட்டு பக்கத்தில் ஒரு கிளாஸ் இருக்கும், அது அப்படியே அந்த டோர் மேலே விட்டு ஏசிறீங்க. நல்ல வேலை டேங் போயிட்டாரு, இல்லைன்னா அவ்வளோதான், அவர் மேலே தான் பட்டு உடஞ்சிருக்கும். நீங்கள் ரொம்ப இந்த மாதிரி ஆம்பளைங்களை பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்காது, அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நீங்கள். அதுவும் இல்லாமல் அவங்க ஃபேமிலியிலேயே 2 இன்சிடெண்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த இன்சிடெண்ட்டை வச்சு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஆம்பளைங்களை கண்டாலே வெறுக்கிற மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. அதுவும் உங்களுக்கு கூட கோவொர்க்கர்ஸாக இருப்பாங்க, உங்கள் கம்பெனியில் நிறையா பேர் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. நீங்கள் தான் அந்த கம்பெனியோட சிஇஓவாக இருப்பீங்க. அதுவும் நீங்கள் ஜாஸ்தி பொண்ணுங்களை மட்டும்தான் நீங்கள் வேலைக்கே எடுப்பீங்க. அதுவும் எடுத்தால் கூட பசங்களை நீங்கள் எடுக்க வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற மேனேஜர்ஸ் அவங்க தான் தேவைப்படும் மேம் அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணி எடுப்பாங்க. இருந்தாலும் நீங்கள் அங்கே வேலை பார்க்குற எந்த ஆம்பளைங்களையுமே மதிக்க கூட மாட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் நீங்கள். ஸோ இங்கிட்டு டேயாங்க பார்த்தா டேயாங்க அப்படியே டெட் ஆப்போசிட். அவர் எல்லார்கிட்டையுமே ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பார், ரொம்ப நல்லா நடந்துப்பார். அதுவும் வேலைன்னு வந்துட்டால் அவர் எப்போவுமே ஸ்ட்ரிக்ட்டு தான், பட் மற்ற விஷயத்தில் அவர் ரொம்ப நல்ல பாஸாக தான் இருந்திருப்பார். ஸோ டேயோட கம்பெனி பேர் டி கம்பெனி அண்ட் உங்களோட கம்பெனி பேர் வை கம்பெனி. ஸோ 2 கம்பெனியுமே ரொம்ப பெரிய கம்பெனி தான் இந்தியாவிலேயே. ஸோ அதனால் இந்த 2 கம்பெனியும் கொலாபரேஷன் வச்சுக்கிட்டா நல்லா இருக்குன்னு டேயாங் கம்பெனிலேருந்து நிறையாவே ப்ரொப்போசல் வந்திருக்கும். ஆனால் நீங்கள் தான் அக்செப்டே பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா ஒரு தடவை நியூஸில் நீங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி டி கம்பெனிலேருந்து கேர்ள்ஸ்க்கு நிறைய அப்யூஸ் நடக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். ஸோ அதனாலேயே உங்களுக்கு இந்த டி கம்பெனி கூட உங்களுக்கு கொலாபரேஷன் வச்சுக்கிறதே பிடிச்சிருந்துருக்காது. அதனால தான் நீங்கள் இது வரையும் ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணியிருந்துருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் டேயாங்க்கும் இந்த நியூஸ் போயிருந்திருக்கும். அது வரையும் அவர் உங்களை மீட்டே பண்ணியிருந்திருக்க மாட்டார். அப்போது டேயாங்கோட அசிஸ்டண்ட் தான் வந்துட்டு, சார், இந்த வை கம்பெனியோட சிஇஓ இந்த ப்ராஜெக்ட் எதுவுமே அக்செப்டே பண்ணல சார், இது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட், அவங்களும் நம்மளும் கொலாபரேஷன் வச்சுக்கிட்டா இது எவ்வளோ பெரிய ரீச் ஆகும் தெரியுமா, நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை ஃபுல்லு ஹையில் போயிடும், ஆனால் அவங்க ஏன் தெரில அக்செப்டே பண்ணிக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு சொல்ல. ஏன், யார் அனுப்புனீங்க இந்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் அப்படின்ட்டு கேட்கும்போது, அதுவா, அது நம்மளோட சீனியர் மேனேஜரை தான் அனுப்புனேன், அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல சார், அவரை தான் அனுப்புனேன், ஆனால் அவர் போயுமே இந்த ப்ராஜெக்டை அவங்க அக்செப்ட் பண்ணல சார். அப்படியா,
அப்படின்னா ஜென்ரல் மேனேஜர் ஒருத்தங்க இருக்காங்கல்ல லேடி, அவங்கள அனுப்புங்க அப்படின்ற மாதிரி டேங் சொல்ல சரின்ட்டு நெக்ஸ்ட் டேவே அசிஸ்டன்ட் வந்துட்டு சார் டீல் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நம்ம சீனியர் மேனேஜர் அனுப்புனா அக்செப்ட் பண்ணல, ஆனால் இவங்க ஜென்ரல் மேனேஜர் லேடி அனுப்புனா மட்டும் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு டேங்க்கு ஒரு மாதிரி சந்தேகம் இருக்கும். ஏன் அப்படி அப்படின்ற மாதிரி, ஏன்னா அவருக்கு தெரியாது நீங்கள் ஹாம்லிங்கில் கண்டால எவ்வளோ வெறுக்கிறீங்கன்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் நியூஸ் யதார்த்தமாக பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா உங்களை பற்றி தான் நியூஸ் ஓடிட்டுருக்கு. அதுவும் இப்போது சின்னதாக ஒரு ப்ராஜெக்டை தான் நீங்களும் அதுக்கப்புறம் டேயாங்குமே கொலாபரேஷனுக்காண்டி சைன் பண்ணியிருந்திருப்பீங்க ப்ராஜெக்ட். ஸோ அந்த நியூஸே பெரிய நியூஸ் மாதிரி நியூஸில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு அப்படின்ட்டு அவர் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் அவருக்கு தெரியல. அதுக்கப்புறமா அது யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் இது வயனில் அப்படின்ற மாதிரி அவர் கேட்க, அப்போ அசிஸ்டண்ட் ஆமாம் சார் இவங்க தான் வை கம்பெனியோட சிஇஓ அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்ல, இப்போ தான் டேயாங்கே தெரியுது நீங்கள் தான் அந்த வை கம்பெனியோட சிஇஓன்னு. ஸோ அப்போது டேயாங் அப்படியே பக்கத்தில் இருக்க நியூஸ் பேப்பர் தான் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா ஃப்ரண்ட் பேஜ்லேயே உங்கள் ஃபோட்டோ தான் போட்டுட்டு இந்த பொண்ணு எந்த பேக்ரவுண்ட் பவருமே இல்லாமல் தனியாலாம் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கா அப்படின்ட்டு உங்களை பற்றி தான் பெருமையாக போட்டிருக்கு. ஸோ பார்த்தோன்னா வயன் அப்படின்ட்டு அவர் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்காரு. ஏன்னா அவர் உங்களை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்காரு. எப்போனா நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்டர்னாக தான் போய் சேர்ந்துருப்பீங்க. அப்போ டேயாங்குமே அவங்க கூட தான் இன்டர்னாக வந்திருப்பார். அவர் ரொம்ப ஜாலியான டைப், அதனால உங்ககிட்ட பேசலான்னு வந்திருப்பார். ஆனால் நீங்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அப்படியே போயிருந்திருப்பீங்க. ஆனால் ஒரு இன்டெரக்டாக உங்களுக்கும் டேயாங்கும் காம்படிஷன் போயிருந்திருக்கும். ஏன்னா உங்கள் கூட நிறைய இன்டர்ன்ஸ் வந்திருப்பாங்க, அதில் டேயாங்க ஒருத்தர். அதில் ஒரே ஒருத்தரை மட்டும்தான் பர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆக்குவாங்க அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால தான் இன்டெரக்டாக காம்படிஷன் போயிருந்திருக்கோம். ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் ஸ்மார்ட்டான ஒரு பர்சன் நீங்கள். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கொஞ்சம் அரகண்டான டைப். நீங்கள் யார் கூடயுமே பேச மாட்டீங்க. அதுவும் அவங்க கூட வந்திருக்க இன்டர்ன்ஸ் பசங்க கூடலாம் சுத்தமாக பேசவே மாட்டீங்க. அவங்கக்கிட்ட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேலே உங்களுக்கு வேலை சொல்கிறவங்க கிட்ட கூட நீங்கள் கொஞ்சம் அரகண்டாக தான் நடந்திருப்பீங்க. ஸோ அதனால தான் நீங்கள் எவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களை பிடிக்காம அந்த வேலையில் பெர்மனெண்ட் ஆக்கியிருக்க மாட்டாங்க, உங்களை அப்படியே வேலையை விட்டு தூக்கி இருந்திருப்பாங்க. டேயாங் தான் கடைசியில் பெர்மனெண்ட் எம்ப்ளாயி ஆகிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேறு இடத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செஞ்சு சில இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் எப்படியோ நீங்கள் இப்போது பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு சிஇஓ பொசிஷனில் இருக்கீங்க. ஸோ இதெல்லாத்தையும் தான் டேயாங் இப்போது கண்டுபிடிச்சி அவருக்கு புரியுது. அவருக்கு ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போதே உங்களை பிடிச்சிருந்துருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் யாருமே கண்டுக்காமல் அவங்க இஷ்ட பிரகாரம் இருப்பீங்கள, அது டேயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். அந்த வேலையை விட்டு போன பிறகு நீங்கள் இங்கேன்னு டேயாங்க்கு தெரிஞ்சிருக்காது, உங்களை தேடவும் செஞ்சுருப்பார், ஆனால் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போது 5 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது உங்களை இவ்வளோ பெரிய பொசிஷனில் பார்க்குறாரா, அவருக்கு உங்களை மீட் பண்ணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அவர் ஒரு நல்ல ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அர்ஜென்ட் அப்படின்ற மாதிரி அவரோட அசிஸ்டண்ட்டுக்கு சொல்ல, அசிஸ்டண்ட்டும் போய் அந்த கம்பெனியில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் கிட்ட சொல்ல, அர்ஜெண்ட்டாக எல்லாரும் அவசரமாக அதே அளவு பெஸ்ட்டான ஒரு ப்ராஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டை பேசுகிறதுக்காண்டி தான் டேயாங் காலையிலேயே எந்திரிச்சோன்னே சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அவங்கள பார்க்க போகிறோன்னு ஒரு ஹாப்பினஸில் அவர் அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கிட்டு உங்கள் கம்பெனிக்கு டைரெக்டாக வந்திருப்பார். வந்துட்டு நான் வைனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இருங்க சார் ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு அந்த ரிசப்ஷன் போகணும். அப்படியே அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி சொல்ல, உங்கள் அசிஸ்டண்ட்டும் வந்து உங்ககிட்ட சொல்ல, யார் எங்கேருந்து வந்திருக்காங்க, அதுவா டீ கம்பெனிலேருந்து வந்திருக்காங்க, டீ கம்பெனியோட சிஇஓ டைரெக்டாக அவங்கள பார்க்கணுன்னு வந்திருக்காரு, அதுக்கு அவனை அப்போது ½ அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்ல அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்ல உங்கள் அசிஸ்டண்ட்டுக்கே, மேம் என்ன மேம் இப்படி சொல்கிறீங்க, அவர் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, அவரே டைரெக்டாக உங்களை பார்க்க வந்திருக்காரு, ஆனால் நீங்கள் என்னென்னா ஒன்று நான் சொன்னதை மட்டும் செய், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சத்தம் தான் போடுறீங்க. அவன் அமைதியாக வெளில போயிட்டா. என்ன இவளுக்கு ரொம்ப தான் பண்ணுறா, இவளுக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தான் டிஃப்ரென்ஸு, அதுக்கு இவ்வளோ ஓவராக ஆடுறா, இவள் கஷ்டப்பட்டு வந்துட்டாலாம், அதுக்கு இவ்வளோ ஆட்டிடியூட் அவளுக்கு அப்படின்ற மாதிரி அவள் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறா, நேரடியாக அவங்கள திட்ட முடியாமல். ஸோ அதுக்கப்புறம் அவளும், சார் ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுறீங்களா, மேம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அதனால தான், இட்ஸ் ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு கூலாக டேயாங்க உட்காந்துட்டு அப்படியே இருக்க. எங்கிட்ட உங்களோட அசிஸ்டண்ட் தான் டேயாங்க சைட் அடிச்சிட்ருக்கா. அவளுக்கு டேயாங் ஒரு பெரிய க்ரஷ்ஷு.
அதனால தான் அவள் ஒரு மாதிரி டேம் கண்டி உங்ககிட்ட பறிஞ்சு பேச வந்து செம்மையாக திட்டு வாங்கியிருப்பா. இப்போது அவள் அப்படியே டேங்க சைட் அடிச்சிட்ருக்க. அப்போ கரெக்டாக பக்கத்தில் இருக்க ரிசப்ஷன் பொண்ணு கால் அட்டென்ட் பண்ணிட்டு ஓகே மேம் அப்படின்ட்டு காலை கட் பண்ணிட்டு அசிஸ்டண்ட் ஒன்றை தான் என்ன மேம் உனக்கு கால் பண்ணிகிட்டே இருந்தாங்களா, நீ எடுக்கவே இல்லையா? என்ன கால் பண்ணாங்களா அப்படின்ட்டு ஃபோனை பார்த்தா ஃபோன் சைலண்ட் இருந்திருக்கு. ஸோ அதனால் அவளுக்கு தெரியல. ஐயோயோ அவள் ஒருத்தி ராட்சசி கத்துவாளே, என்ன விஷயம், என்ன சொன்னா? என்னது? இல்லை மேம் என்ன சொன்னாங்கன்னு கேட்க வந்தேன். அதுவா சாரை வர சொன்னாங்க. ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு அவளே வந்துட்டு சார் மேம் உங்களை கூப்பிட்டு விட்டாங்க. அப்படியா, ஓகே அப்படின்ட்டு டேங் முன்னாடி போக உங்களோட அசிஸ்டண்ட் அப்படியே பின்னாடியே தான் வந்துட்டுருக்கா டேங் பின்னாடி. அதுக்கப்புறம் சார் இங்கே தான். ஓ அப்படியா, தேங்க்யூ அப்படின்ட்டு சிரிச்ச முகமாக டேங் அப்படியே உங்கள் ரூம்குள்ளே வர. அப்போது இவ அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சிட்ருக்கா. டேங் உள்ளே வந்தோன்னா பார்க்குறாரு நீங்கள் அங்கே ரொம்ப சின்சியராக உட்காந்து அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுவும் உங்கள் முடியெல்லாம் எடுத்து ஒரு பன் மாதிரி பின்னாடி கிளிப் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெக்ஸ் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப சின்சியராக ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் பார்க்கவே செம்ம பாஸி லுக்காகவே இருக்கீங்க. உங்களை இன்டர்னாக பார்க்கும்போதே நீங்கள் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி அழகாக இருந்திருப்பீங்க. அதுவும் பாஸி லுக்காக தான் இருந்திருக்கும். பட் இப்போது ரொம்ப அட்ராக்டிவாக நீங்கள் ஃபீல் ஆக அவங்க உங்களை பார்த்துட்டே அங்கேயே நிற்கிறாரு. அப்போ நீங்கள் எதார்த்தமாக நிமிர்ந்து பார்க்க, ஓ நீங்கள் தானா டீ கம்பெனியோட சிஇஓ? நான் தான் வயன். என்ன வயன் தானே உன்னோட பேர்? அப்படின்ட்டு உங்களுக்கு கடுப்பானாலும் சைலண்ட்டாக தான் மெயின்டைன் பண்ணுறீங்க. சரி உங்களோட டீலை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அப்போட்டையா டீலை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலாம் அப்புறம் வச்சுக்கலாம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்னோடய கம்பெனியில் தயாராகிற எல்லா ப்ராஜெக்ட்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வேணான்னு சொல்லவே மாட்டீங்க அப்படின்ட்டு டேயாங் சொல்ல, அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் நீ பெரிய இவனா அப்படின்ட்டு கேட்க டேயாங் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாரு. என்ன சொன்ன? இல்லை நீ பெரிய இவன் மாதிரி நீ பண்ணுற எல்லாத்துக்கும் நான் ஓகே சொல்லுவேன்னு நீ என்ன எதிர்பார்த்தியா? எனக்கு ப்ராஜெக்ட் வர்த்தா இல்லையான்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் ஓகே பண்ண முடியும். நீ சொல்கிறன்றக்காண்டியெல்லாம் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு தான் உங்களுக்கும் டேயாங்குமே ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் டேயாங் சிரிச்சிட்டே, ஓகே நீ இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், எனக்கு காலையிலேயே என்னோடய முகத்தில் முழிச்சிருக்கல அப்படின்ட்டு ஒரு மாதிரி சிரிச்சிட்டே அவர் அங்கேருந்து போயிருந்துருப்பார். நீங்கள் அதுக்கப்புறம் தான் கடுப்பாக இருந்திருப்பீங்க. டேயாங் அப்படியே சிரிச்ச முகமா அப்படியே உங்கள் கேபின்லேருந்து வெளில வர, அப்போ உங்கள் அசிஸ்டன்ட் பார்த்துட்டு என்ன இவர் சிரிச்சிட்டே வராரு, மேடம் இந்த மாதிரி டீலெல்லாம் ஓகே பண்ண மாட்டாங்களே, ஒருவேளை அவங்களும் நம்மள மாதிரியே இவருக்கு மயங்கி ஓகே பண்ணியிருப்பாங்களோ, அது நம்மளுக்கு நல்லது தான், இவர் அப்போது அடிக்கடி பார்க்கலாம்ல அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம். சொன்னாலும் அவளும் ஒரு மாதிரி குஷியாகவே, மேம் என்ன மேம் டீல் ஓகே பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு சிரிச்சிட்டே வர, மொர்ரி அதே வெளில ஓடி போயிடு அப்படின்ட்டு ஒரு கத்து தான். அவள் அப்படியே வெளில ஓடி போயிட்டா. என்ன இவ இப்படி கத்துறா, ஆனால் அவர் சிரிச்சிட்டே இல்லை போனார் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி மண்டக்கொள்ள விட்டு அவள் அப்படியே உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. இங்கிட்டு நீங்கள் டென்ஷனில் ஒரு மாதிரி அப்படியே வந்து இங்கிட்டு நின்றுட்டுருக்கீங்க. அதுவும் உங்கள் பில்டிங்கே ஒரு மாதிரி கிளாஸ் பில்டிங் தான். ஸோ அங்கேருந்து பார்த்தா கீழே நடக்கிறது எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் பார்க்க அப்போ டேயாங்கோட கார் அப்படியே போகுது. அதுவும் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே பார்த்துட்டே முடிச்சுட்டு நிற்க கொஞ்சம் தூரம் போன கார் அப்படியே ஸ்டாப் ஆகுது. நீங்களும் அப்படியே என்னன்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது டேயாங்கோட கார் விண்டோ கிளாஸ் அப்படியே கீழே இறங்க. அப்போ டேயாங் எட்டி பார்த்துட்டே உங்களை கரெக்டாக பார்க்குறாரு. பார்த்துட்டு 2 விரலில் அப்படியே ஃப்ளைங் கிஸ் மாதிரி கொடுக்க உங்களுக்கா செம்ம கடுப்பாயிட்டு அப்படியே செவத்தில் அடிக்கிறீங்க. அப்போ டேயாங்கும் அப்படியே பாயின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டாரு. உங்களுக்கு இவனா அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டும் கோவத்தோடு நடந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நீங்கள் வேலைன்னு வந்துட்டால் எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் டேயாங்கோட விஷயத்த எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இப்போ ஒரு மீட்டிங்கில் உட்காந்துட்ருக்க உங்களோட அசிஸ்டண்ட் தான் ப்ராஜெக்டை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அப்படியே எல்லோரும் கேட்டுட்ருக்க, நீங்களும் சின்சியராக அதை கேட்டுட்ருக்கீங்க. இது உங்கள் கம்பெனிக்கு சரிப்பட்டு வருமா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லோரும் நோட்டும் எடுத்துகிட்ருக்காங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அவங்களுமே ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக பார்த்துட்ருக்கு. அப்போன்னு பார்த்து உங்களுக்கு ஃபோனில் அப்படியே ஒரு கால் வர. அப்போ உங்கள் அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை தான் பார்க்குறா. நீ எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே கால் அட்டென்ட் பண்ணி, ஹலோ ஹலோ என்ன வயன் கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டியா அப்படின்ட்டு கேட்க உங்களுக்கு புரியல. ஹலோ யார் நீங்கள்? என்ன வயன் காலைல தானே பார்த்தோம், அதுக்குலாட்டி மறந்துட்டியா? காலையிலையா? நான் தான் டேயாங்.
கம்பெனிலேருந்து உங்க கூட ப்ராஜெக்ட் கொலாபரேஷன் வச்சுக்க வந்தேனே மறந்துட்டியா அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு நீயா உனக்கு எப்படி என்னோட நம்பர் கிடச்சிது அது என்ன ரொம்ப முக்கியமாக வயன் இப்போது நீ ப்ராஜெக்டை சைன் பண்ணுவியா மாட்டியா மரியாதையாக காலை கட் பண்ணிவிடு அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காலை கட் பண்ண அப்போது உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வருது ஹாய் வயன் இதுதான் என்னோடய நம்பர் இதை டேங்னு சேவ் பண்ணி வச்சுக்கோ உனக்கு வேணும்னா டேன் கூட சேவ் பண்ணிக்கோ அப்படின்ட்டு க்யூட்டாக எமோஜிஸ் எல்லாம் போட்டு டேங்க் சென்ட் பண்ணி வச்சுருக்காரு உங்களுக்கா கடுப்பாகுது நீங்களும் சரின்ட்டு அதை விட்டுட்டு நீங்கள் அப்படியே ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கால ஸோ அதனால் நீங்கள் அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க அப்போ கண்டினியூஸாக உங்கள் ஃபோனில் மெசேஜாக வந்துட்டுருக்கு பார்த்தா எல்லாம் டேங் சைட்லேருந்து தான் ஒரு மாதிரி க்யூட்டாக எமோஜிஸ் எல்லாம் மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டுருக்காரு சீக்கிரம் சைன் பண்ண உங்க கூட ஒரு பார்ட்னராக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் போட்டு வச்சுருக்காரு உங்களுக்கு அது படிக்க கடுப்பாயிட்டு ஃபோனையே தூக்கி விசாரிச்சிட்டிங்க எல்லோரும் ஷாக் ஆகிட்டு பார்க்குறாங்க உங்கள் ஃபோன் அங்கே தெரிக்குது அப்போது நீ கண்டினியூ பண்ண நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கடுப்பாக வந்துட்டு காலில் உட்காந்துட்டு ஏன் இவன் இப்படி என்ன டென்ஷன் படுத்துகிறான் இதுக்கு தான் இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே இப்படி தான் எல்லாருமே இப்படி தான் அப்படின்ட்டு உங்களுக்கு கோவமாக தான் வந்துட்டுருக்கு அப்போது உங்களோட இன்னொரு ஃபோன் ரிங் ஆகுது உங்கள்கிட்ட 2 ஃபோன் இருக்கும் ஒன்று பிஸ்னஸ்க்கு இன்னொன்று பர்சனலுக்கு ஸோ இப்போ நீங்கள் உடச்சிட்டு வந்தது உங்களோட பிஸ்னஸ் ஃபோனை தான் இப்போ உங்களுக்கு பர்சனல் ஃபோன் ஒன்று இருக்கும்ல இப்போ அதில் கால் வர நீங்கள் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்ட்டு கேட்குறீங்க பார்த்தா அந்த சைட்லேருந்து டேங்கோட வாய்ஸ் தான் மறுபடியும் உங்களுக்கு ஹே என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிது என்ன வயன் இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயமா இங்கே பாரு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்காத இன்னொரு வாட்டி கால் பண்ணேன் அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் ஓ ஏன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல இட்ஸ் ஓகே நீ கொடுத்தாலும் கொடுத்துக்கோ பட் நீ சீக்கிரமாக கொலாபரேஷன் சைன் பண்ண அப்போ தான் நானும் நீனும் கொஞ்சம் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஃபோனை மறுபடியும் உடைக்க போக வயன் மறுபடியும் ஃபோன் உடச்சிடாத அப்புறம் உன்னோட இன்னொரு ஃபோன் நம்பரை வேறு நான் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு கால் பண்ணிகிட்ருப்பேன் மெசேஜ் பண்ணிகிட்ருப்பேன் நீ என்ன பிளாக் பண்ணவே முடியாது அப்படின்ட்டு சொல்ல என் ஃபோனை நான் உடைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் அப்படி தான் வயன் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்ல நீங்கள் அப்படியே காலை கட் பண்ணிட்டு ஃபோனை தூக்கி அங்கிட்டு வச்சுட்டீங்க எங்கிட்டே அங்கே சிரிச்சிட்ருக்காரு இங்கே பாரு என்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாது உன்னை நான் தேடினேன் ஆனால் என் கண்ணில் நீ இத்தனை நாளாக மாட்டல இப்போ தான் மாட்டியிருக்க உன்னை எப்படி என்னால் விட முடியும் அப்படின்ட்டு உங்களை நினச்சிக்கிட்டே ஒரு மாதிரி சிரிச்சிட்ருக்காரு இங்கிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு தான் வரீங்க பெரிய வீடு தான் ஸோ அப்படியே வாட்ச்மேன் அப்படியே டோர் ஓப்பன் பண்ண நீங்கள் அப்படியே உள்ளே போகிறீங்க உள்ளே போனால் வீடு தான் பெருசாக இருக்குது ஆனால் வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை ஏன்னா உங்களுக்கு ஃபேமிலின்னு யாரும் இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட வாழலை ஸோ நீங்கள் அப்படியே உள்ளே வர ஒரு மாதிரி வெறிச்சோடி இருக்குது அந்த வீட்டை பார்த்தாலே தெரியுது நீங்கள் எவ்வளோ லோன்லியாக இருக்கீங்கன்னு ஸோ நீங்கள் அப்படியே போய் கிச்சனில் உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்களே சமைச்சிக்கிட்டு அப்படியே போய் ரூமில் உட்காந்து சாப்பிட்டுட்டே நியூஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க அது கூட பிஸ்னஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரேடிங் ஷேர்ஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது தான் ஒரு நியூஸ் சேனலில் டேயோங்கை பற்றி வந்துட்டுருக்கு டேயோங் அப்போ தான் யாருன்னு உங்களுக்கு தெரிய வருது ஸோ அப்படியே பார்க்கும்போது அந்த டீ கம்பெனியில் பற்றி தான் எல்லாமே ஓடிட்டுருக்கு நீங்கள் இன்டர்நெட் சேர்றது கூட அந்த டீ கம்பெனியில் தான் ஸோ இப்போது அதை பற்றி தான் பார்த்துட்ருக்கீங்க இவர் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமா இவர் ஓனரோட பையனாக இருந்தால் கூட அவர் சின்னதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு ஸ்டார்டிங்கில் இன்டர்னாக தான் சேர்ந்தார் அப்படின்ட்டுலாம் சொல்ல நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆகுது உங்கள் மைண்டில் நீங்களும் அப்போ தானே இன்டர்னெட் சேர்ந்துருப்பீங்க ஸோ இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கும் அப்படியே ஞாபகம் வருது டேங்கோட ஃபேஸ் அப்போ டோட்டலாக அவர் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருப்பாரு இப்போயே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு ஸோ அதனால தான் அவங்களால பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்காது அப்போ கூட நீங்கள் அவர்கிட்டலாம் அவ்வளோவா பேசியிருந்துருக்க மாட்டீங்க ஆனால் இப்போ என்னென்னா அவர் என்னமோ உங்ககிட்ட ரொம்ப நாள் ஃப்ரெண்டாக இருந்த மாதிரிலாம் பேசியிருந்திருப்பாரு இதுக்கு தான் இவன் இவ்வளோ ஆடினானா அப்படின்ட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் ஆகுது அதுக்கப்புறம் தான் அவர் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கொடுத்துருப்பார்ல அது உங்களுக்கு ஞாபகம் வர அந்த ஃபைல் உங்ககிட்ட தான் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் அந்த ஃபைலை எடுத்து தான் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இந்த ப்ராஜெக்ட் நல்லா தானே இருக்குது இதை மட்டும் நம்ம பண்ணோன்னா கன்ஃபார்ம் ப்ராஃபிட் தான் அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது 2-3 தடவை நல்லாவே யோசிக்கிறீங்க வேணான்னு சொன்னோமே பட் இது அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க பட் உங்களுக்கு கம்பெனி முன்னேறணும் அது ஒன்று தான் உங்களுக்கு முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் உங்கள் அசிஸ்டண்ட் கால் பண்ணுறீங்க அவள் என்னன்னா அவள் வீட்டில் நல்லா குப்புறப்படுத்த தூங்கிட்டு இருந்திருப்பா நீங்கள் கால் பண்ணோன்னே மேம் என்ன மேம் அப்படின்ட்டு அப்படியே பதில் அடிச்சுட்டு கேட்க
இந்த கான்ட்ராக்டை நம்ம சைன் பண்ணிக்கலாம், இன்ஃபார்ம் பண்ணிவிடு, மெயில் பண்ணிவிடு அந்த கம்பெனிக்கு அப்படின்ட்டு சொல்ல, எந்த கம்பெனிக்கு மேம்? டே கம்பெனிக்கு தான். ஓ சரி மேம் அப்படின்ட்டு அவள் கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் தான் ஏன்னா மேம் இதுக்கு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்ட்டு அவளுக்கு செம்ம குஷியாகிடுச்சு. ஸோ அவள் அப்பயே உட்காந்து அப்படியே டே கம்பெனிக்கு மெயில் பண்ணுறா, ப்ராஜெக்ட் ஓகே கொலாபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் டியாங் அப்போ தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு அவரோட ஆஃபீஸில். ஸோ அவருக்கு இந்த நியூஸ் போக அப்போது ஏன்னா எனக்கு தெரியும் அவள் கன்ஃபார்ம் ஒத்துப்பா அப்படின்ட்டு ஒரு செம்ம குஷியாக இருக்காரு. அப்போ டியாங்கோட அசிஸ்டண்ட், சார் ஆனால் அவங்க எப்போவுமே இப்படியெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்களே, நீங்கள் எப்படி ஒத்துக்க வச்சிங்க? நான் போய் யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா என்ன அப்படின்ட்டு அவர் ப்ரௌடாக சொல்ல, அதுவும் கரெக்ட் தான் சார், உங்களால் முடியாதுன்னு நினச்சி இருக்கா என்ன அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான். சரி அது இருக்கட்டும், எனக்கு நீ உன்னை மட்டும் சர்ச் பண்ணி சொல்லணும். சொல்லுங்கள் சார் என்ன அது அப்படின்ட்டு அவர் ஏதோ ஒன்று சொல்ல, ஓகே சார், நான் இன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே உங்ககிட்ட இதோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கொடுக்குறேன் சார் அப்படின்ட்டு அவனும் அப்படியே போயிடுறான். எங்கிட்ட நீங்கள் இப்போ தான் பொறுமையாக எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு அப்படியே உங்களோட பாஸ் லுக்கில் நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டு அப்படியே திரும்பினா அங்கே டீ நின்றுட்டுருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்துட்டீங்க. ஏய் நீயா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க? நீ தான் நம்ம கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் கொலாபரேஷன் பண்ண போகிறோம்ல, அதனால தான். அதுக்கு நீ என்னோடய வீடு வரை வருவியா? பிஸ்னஸ் வேறு பர்சனல் வேறு, என்னோடய பர்சனலில் நீ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினைக்காத, கிளம்பிங்கேருந்து அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே வாட்ச்மேனை கூப்பிட ஆரம்பிச்சிட்டிங்க. வாட்ச்மேனும் வந்துட்டு சொல்லுங்கள் மேம் அப்படின்றாங்க. உங்களை யார் இவரை உள்ளே விட சொன்னா? மரியாதையாக இவரை வெளில கூப்பிட்டு போயிடுங்க. நீங்கள் என் பர்மிஷன் இல்லாமல் என்னோடய வீட்டுக்குள்ளே யாருமே விடக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஸோ அங்கே இருக்கவங்க ஒரு லேடி தான் உங்களுக்கு வாட்ச்மேனாக இருக்கவங்க. அவங்க, சார் வாங்க சார், மேம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க, வந்துடுங்க சார் அப்படின்ட்டு அவங்களும் பொறுமையாக சொல்ல, நீங்கள் என்ன இவ்வளோ பொறுமையாக சொல்லிகிட்ருக்கீங்க? வெளில போங்கட்டே, நம்ம இதாக இருந்தாலும் பிஸ்னஸில் டீல் பண்ணிக்கலாம், என் வீடு வரையும் நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. இங்கே பார்வையன், நானும் பிஸ்னஸ் விஷயமாக தான் வந்திருக்கேன், நம்ம 2 பேரும் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது. எங்கே? நான் எங்கேயும் உங்கள் கூட வர்றதா இல்லை. வயன் சொன்னால் கேளுங்க, இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக தான் ப்ளீஸ் அப்படின்ட்டு டேங் கொஞ்சம் கேட்க, சரின்ட்டு இப்போ நெக்ஸ்ட் சீனில் நீங்கள் காரில் தான் உட்காந்துட்ருக்கீங்க. டேங்கும் அப்படியே லைட்டாக மியூசிக் போட்டுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வைப் பண்ணிகிட்டே தான் கார் ஓட்டிகிட்ருக்காரு. அப்போ நீங்கள் கடுப்பாயிட்டு அப்படியே அந்த சாங்கை அப்படியே ஆஃப் பண்ணி விடுறீங்க. என்ன வயன், நல்லா தானே இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. சரி ஓகே கூல் டவுன் வயன், அதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுற? இங்கே பாருங்கள், இப்போ எங்கே கூப்பிட்டு போகிறீங்களாச்சும் நான் தெரிஞ்சுக்கலாமா மிஸ்டர் டே? அது போதானே போகிறோம் வயன், நீயே தெரிஞ்சுப்ப அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போது ஒரு இடத்துக்கு வந்து கார் ஸ்டாப் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் அப்படியே கீழே இறங்கி தான் பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஃபுல்லு ஃப்ளவர்ஸாக இருக்குது. அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே மெஸ்மரைஸ் ஆகி தான் நின்றுட்டுருக்கீங்க. ஏன்னா அந்த ஃப்ளவர்ஸை வச்சு தான் உங்களோட ப்ராஜெக்டே, ஒரு பர்ஃப்யூம் தான் அந்த ரேரான ஃப்ளவரை வச்சு நீங்கள் பண்ணலான்னு ஒரு ப்ராஜெக்டை தான் அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நீங்கள் கொலாபரேஷனுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா அது உங்கள் பர்சனல் லைஃபோட கொஞ்சம் ரொம்ப ரிலேட்டடான ஒரு விஷயம். அந்த ஃப்ளவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இருக்கிற ஒரு ஃப்ளவர். ஸோ அதனால தான் நீங்கள் அதுக்கு ஓகேன்னு சொல்லியிருப்பீங்க. ஏன்னா உங்கள் அம்மா அவங்களுக்கு லாஸ்ட்டாக அந்த ஃப்ளவரை தான் அவங்கக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அதுவும் அது அவங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃப்ளவர். ஸோ அதனால தான் அந்த ஃப்ளவரோட பேரை பார்த்தோன்னே நீங்கள் அந்த ப்ராஜெக்டை எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு எடுத்துருந்துருப்பீங்க. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வரையுமே வேணான்ற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த ஃப்ளவரோட பேரை பார்த்தோன்னே இதை வச்சா நம்ம ஃப்ரேக்ரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சோன்னே தான் ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணியிருப்பீங்க. இப்போது இங்கே வந்து நின்றுருக்கீங்க. இவ்வளோ ஃப்ளவர்ஸுமே நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு அப்படியே நின்று பார்த்துட்ருக்க. அப்படியே எங்கே வந்துட்டு, என்ன வயன் உனக்கு இந்த ஃப்ளவர் பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு பக்கத்துலேருந்து கேட்க, அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கே வரீங்க. உங்கள் கண்ணெல்லாம் கொஞ்சம் கலங்கி இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி தெரியாமல் நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு, இப்போ எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கீங்க? அதுவா, இந்த கார்டனோட ஓனர்கிட்ட தான் நம்ம பேசியே ஆகணும் நம்மளோட ப்ராஜெக்டை பற்றி. ஓ அப்படியா, சரி அப்படின்ட்டு நீங்கள் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ டியாங் தான் அப்படியே பின்னாடியே வந்துட்டுருக்காரு. அப்போது நீங்கள் ஹீல்ஸ் வேற போட்டிருக்க, அங்கே வேற உங்களால் நடக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு நடந்துட்டுருக்கு. அப்போ விழுகவே போயிட்டீங்க. அப்போ டியாங் தான் உங்களை பிடிக்கிறாரு.
அதுவும் உங்க கைய தான் புடிச்சிருப்பாரு. அதுக்கே நீங்க அவர் கைய தட்டி விட்டுட்டு கோவமா முன்னாடி நடந்து போறீங்க. அப்ப அவரும் அத பெருசா கண்டுக்காம ஒரு மாரி தலைய கோதிட்டே அவர் அப்படியே உங்க பின்னாடி தான் வந்துட்டுருக்காரு. அப்போ நீங்களும் அங்க சின்னதா ஒரு ஹட்டு மாரி தான் இருக்கும். ஸோ அங்க போக அவர் டேங்க வந்துட்டு, "ஆ இருக்கீங்களா? யாராச்சும் இருக்கீங்களா?" அப்படின்ட்டு அவர் தான் கூப்பிடுறாரு. அப்போ உள்ளேருந்து ஒரு லேடி தான் வராங்க. ஸோ அவங்க வராங்க. "ஆ யாருப்பா நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? வழி தவறி ஏதாச்சும் வந்துட்டீங்களா?" "ஐயோ! இல்ல. உங்கள பார்க்கலான்னு தான் வந்தோம்." அப்படின்ட்டு நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசுறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இவ்ளோ ஸ்வீட்டா பேசுறத டேயாங் பார்க்குறாரு. ஏன்னா இவ்வளோ நேரமா நீங்க ரூடா தானே எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்திருப்பீங்க. அதுவும் மெயினா அவர்கிட்ட ரொம்பவே ரூடா பேசியிருந்திருப்பீங்க. இப்ப பார்த்தா ரொம்ப கைண்டா பேசுறீங்க. ஸோ அவர் அப்படியே உங்களையே தான் உங்க ஃபேஸே தான் விடாம பார்த்துட்டுருக்க. "ஆ நாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு இருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸ வச்சு தான் ஒரு சென்ட்ட தயார் பண்ணலான்னு இருக்கோம். நீங்க கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வேணும். நான் வேணுனாலும் எவ்வளோ வேணாலும் பணம் தரேன்." அப்படின்ட்டு நீங்க பேச, அப்ப அவங்களும், "ஆ அது ஓகே தாம்மா. ஆனா இது நாங்க பரம்பரையா இந்த ஃப்ளவர்ஸ நாங்க பாதுகாத்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த உலகத்திலேயே இந்த ஃப்ளவர்ஸ் எல்லா இடத்துலையுமே இருக்கிறதெல்லாம் வாய்ப்பே இல்ல. இது ரொம்ப ரேரான ஃப்ளவர்ஸ். அதனால தான் இது அழிஞ்சிடக்கூடாதே. இதோட அழகை எல்லாருமே ரசிக்கணும் அப்படின்றனால தான் இதை பாதுகாத்துட்டு நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போது நீ இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும்னு தான் நினைக்கிற. எனக்கு இது நல்லா தான் படுது. நான் இதுக்கு ஒத்துக்கிறேம்மா." அப்படின்ட்டு அவங்க சொல்ல, உங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்கள் அப்படியே அழகாக சிரிக்கிறீங்க. நீங்கள் சிரிச்சேட்டே அவங்க இப்போ தான் பார்க்குறாராம். அவர் அவ்வளோதான். ஃபஸ்ட்டே உங்களை நினச்சி அவர் ஒரு மாதிரி கனவு கோட்டை கட்டிட்டு இருந்தார். இப்போது நீங்கள் சிரிச்சதை பார்த்தோன்னே அவ்வளோதான். அவர் ஃபுல்லாகவே ஃப்ளாட் ஆகிட்டு சிரிச்சிட்டே உங்களை பார்க்க, அப்போ அவங்க அப்படியே திரும்பி, "சரிம்மா இது யாரு?" இதுவா இவர் மிஸ்டர் டே. நான் வை கம்பெனியோட சிஇஓ அண்ட் இவர் டே கம்பெனியோட சிஇஓ." "ஓ அப்படியா? அப்போ நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராடக்டை எல்லாருக்கும் கொடுக்க போகிறீங்களா?" "ம் ஆமாம்." அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அவங்களும், "சரி ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா?" "இல்லை எங்களுக்கு ஒன்றும் வேணாம். நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் ஒத்துக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே எனக்கு போதும்." அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அவங்களும் சிரிச்சிட்டே, "சரிம்மா அப்போ நான் கிளம்புறேன்." "எங்கே போகிறீங்க?" "இந்த ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றணும்ல, அதனால தான்." "நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டா?" அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, அவங்க, "இல்லைம்மா நீங்கள் எப்படி." "இல்லை நான் பண்ணுறேன்." அப்படின்ட்டு நீங்கள் சொல்ல, அவங்களும் சரின்ட்டு உங்ககிட்டயும் டேங்கிட்டயும் தண்ணி ஊற்றுறதுக்காண்டி ஒரு பைப் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அப்போது அதை நீங்கள் வாங்கிக்கிறீங்க. டே முழிக்கிறாரு. ஏன்னா நான் பண்ணுமான்ற மாதிரி. "என்ன பார்க்குறீங்க டே, வாங்கிக்கோங்க." அப்படின்ட்டு சொல்ல, சொட்டையாக அவங்க அதை வாங்கிட்டு அப்படியே லைனாக 3 பேரும் தான் அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்பவே ரசித்து அந்த ஃப்ளவர்ஸை பார்த்து அட்மையர் பண்ணி அதுலேருந்து வர அந்த ஃப்ரேக்ரன்ஸ் செம்மையாக வேறு வருதா. ஸோ அதெல்லாம் ஸ்மெல் பண்ணிட்டே தான் நீங்கள் அப்படியே அந்த ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம், "நீங்கள் போய் உட்காருங்க, நானும் இவரும் பார்த்துக்குறோம்." அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஸோ அங்கே கார்டனோட ஓனர் இருப்பாங்கள்ல, அவங்க போய் அப்படியே அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டு நீங்கள் டேயாங் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு, அதுவும் டேயாங் தான் கஷ்டப்பட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சார். ஏன்னா அவருக்கு இந்த மாதிரி வேலை செஞ்செல்லாம் பழக்கம் இல்லை. பட் நீங்கள் ரொம்பவே ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு, ஸோ எல்லாத்தையும் வேலை செஞ்சு முடிச்சோன்னா நீங்கள் அப்படியே அங்கே தான் நடந்துட்டுருக்கீங்க. அப்போ தூரத்தில் ஒரு சின்ன தண்ணி தொட்டி மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்தோன்னா அங்கே அப்படியே கிட்ட போகிறீங்க. டேயாங் உங்க பின்னாடியே தான் வந்துட்டுருக்காரு. அப்போ நீங்கள் போனவங்க என்ன நினச்சிங்கன்னு தெரில, அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே அப்படியே உள்ளே விழுந்துற டேயாங் இங்கே பதறிட்டாரு. "ஏ வயன்!" அப்படின்ட்டு ஓடி வந்து பார்த்தா, நீங்கள் அந்த தண்ணி தொட்டிக்குள்ளே மூச்சு பேச்சு இல்லாமல் அப்படியே படுத்து கிடக்குறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி பதறிடுச்சு. அவரும் அப்படியே உள்ளே வந்து அப்படியே உங்களை பிடிச்சி வெளில இழுக்க, "ஏ வயன், என்ன வயன், தண்ணிக்குள்ளே போய் விழுந்துட்ட? உனக்கு என்ன சாகணும்னு அவ்வளோ ஆசையா?" அப்படின்ட்டு அவர் பதறிட்டு கேட்க, "இப்போ யார் என்னை எழுப்ப சொன்னா? நான் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது உன்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலையா? என்னை விடு, என் மூடியை ஸ்பாயில் பண்ணிட்ட." அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே எந்திரிச்சு வெளில அப்படியே போகிறீங்க. அது ஈர ட்ரெஸ்ஸோட அப்படியே போக, "ஏன்னா இவளை காப்பாற்றினா இவனா நம்மளே திட்டுறா." அப்படின்ற மாதிரி டேங்கும், "ஏய் நான் உன்ட்டு என்ன கேட்டுட்ருக்கேன், எதுக்கு போய் நீ அந்த டேங்க்குள்ளே விழுந்த? இங்கே பாரு, அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே ரிலாக்ஸ் பண்ணலாமேன்னு விழுந்தேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் ஒன்றும் சாகிற அளவுக்கு கோலை கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அப்படியே காருக்குள்ளே உட்கார, "என்ன ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எவனாச்சும் தண்ணி தொட்டிக்குள்ளே அப்படி கிடப்பானா?" அப்படின்ட்டு தான் டேங்கோட மைண்ட் வைஸே ஓடுது.
இருந்தாலும் டியாங்க்கு நீங்கள் தான் ரொம்ப டிஃப்ரெண்டான பர்சன் தான் தெரியுமே. ஸோ அதுக்கப்புறம் அதை நினச்சி சிரிக்க தான் செய்கிறாரு. இவ இருந்தாலும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே அவர் காரோட பின்னாடி போயிட்டு அங்கேருந்து ஏதோ நோண்டிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன நோண்டிட்டு இருக்கான் இவன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் டேங்க வந்துட்டு அப்படியே அவரோட சீட்டில் உட்காந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிக்கோ. என்ன என்னது இது? இல்லை நீ தண்ணி தொட்டிக்குள்ளே மூழ்கி எந்திரிச்சு வந்திருக்கல. சாரி ரிலாக்ஸ் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்திருக்கல, அதனால உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாக இருக்குது. இது என்னோட ட்ரெஸ் தான், இதை மாற்றிக்கோ. உன்னோட ட்ரெஸ்ஸை நான் அதுக்கு மாற்றிக்கணும், அதெல்லாம் எனக்கு வேணாம். இல்லை நீ ஈரமாக இருக்க, அதுக்கப்புறம் உனக்கு ஏதாச்சும் ஃபீவர் வந்துட போகுது, அதை பற்றியெல்லாம் நீ அக்கறை பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? இங்கே பாருங்க பயான், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல எங்கிட்ட உங்களுக்கும் லைட்டாக குளிர ஆரம்பிக்குது. ஸோ அதனால சரி ஓகே ரொம்ப கெஞ்சிரன்னு வேணா மாற்றிக்கிறேன் கொடு அப்படின்ட்டு வாங்கிக்கிறீங்க. அப்படி அங்கே சிரிக்கிறாரு. அப்படியே அவர் அங்கேயே தான் உட்காந்துட்டு இருக்காரா. நீங்கள் அப்படியே அவரை தான் பார்க்குறீங்க ஒரு மாதிரி மேலேயும் கீழேயும். இப்போ எதுக்கு என்ன எப்படி பார்க்குற? வெளில கிளம்புறியா? நானா? இது என்னோட கார், என்னையா வெளில கிளம்ப சொல்கிற? மூளை இருக்கா இல்லையாட்டே உங்களுக்கு? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும், வெளில கிளம்புங்க அப்படின்னு சொன்ன பிறகு தான் டேயாங் ஆமாம்ல சரி அப்படின்ட்டு டேயாங் அப்படியே வெளில போகிறாரு. ஸோ அவர் அப்படியே வெளில நின்று நீங்கள் பண்ணுறதெல்லாம் நினச்சி அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே நீங்களும் அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அவர் சும்மா ஏன் இருப்போம் அப்படின்ட்டு அவரோட காரோட முன்னாடி இருக்கும்ல அதை ஓப்பன் பண்ணி சரி காரையாச்சும் சரி பண்ணுவோம் அப்படின்ட்டு ஏதோ பண்ணிகிட்ருக்காரு. அங்கிட்டு நீங்களும் ட்ரெஸ் அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டே மிஸ்டர் டே அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே காரோட விண்டோவை கீழே இறக்கிட்டு அப்படியே டேயாங்க பார்த்து கூப்பிடு. டேயாங்கும் அப்படியே எட்டி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே அவரை ஸ்டன் ஆகிட்டு தான் பார்த்துட்ருக்கீங்க. ஆனால் இவ்வளோ நேரமாக ஒரு சிஇஓ டேவாக தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோட் சூட்டில். ஆனால் இப்போ அவர் ஜஸ்ட்டு ஒரு ஷர்ட்டில் அப்படியே அவர் தலையில் ஒரு கச்சீஃபை வச்சு நார்மலாக அவர் கட்டுவார்ல அந்த மாதிரி அவர் அப்படியே கட்டியிருக்க. அதோட அவர் ஃபேஸ்லலாம் ஒரு மாதிரி க்ரீஸாக இருக்குது. ஏன்னா அவருக்கு இந்த வேலையெல்லாம் தெரியாது, இருந்தாலும் ஏதாச்சும் நோண்டுவோம் அப்படின்ட்டு டைம் பாஸுக்காண்டி நோண்ட போய் அப்போது காரில் இருக்க க்ரீஸ் எல்லாம் அவர் ஃபேஸ்லலாம் அவர் அப்பிட்டு இருந்துருப்பாரு. ஸோ அப்படியே அவரை பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை தான் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அதில் வர அவர் ரொம்ப க்யூட்டாக தெரிகிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்க அவர் அப்படியே உங்களை பார்க்க அப்படியே ஒரு மாதிரி தான் ஐ கான்டாக்ட் நடந்துகிட்ருக்கு. ஸோ நாம் இதோடையே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதை நான் ஒன் ஷார்ட்டாக தான் போடலான்னு இருந்தேன், பட் இது ரொம்ப லென்த்தாக போதா. ஸோ அதனால் கொஞ்சம் இதை பெரிய ஸ்டோரியாகவே போகலான்னு நினைக்கிறேன். இல்லைனா 2 ஷார்ட்டில் கூட முடிக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இதை நான் 2 ஷார்ட்லேயே முடிச்சுட்டா இல்லை இதை கொஞ்சம் லென்த்தான ஸ்டோரியாக போடட்டா அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.